அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் கடன் சார்ந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோங்க. எந்த நபருக்கு கடன் அமையும் அப்படின்றத பார்த்தோம்னா, முதல்ல நம்ம ஜாதகப்படி 6ஆம் பாவம் அப்படின்றது கடன் சார்ந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஒரு மிக முக்கியமான பாவம் 6ஆம் பாவம். ஏன்னா ஒருத்தருக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பு தன்மை, ஒருத்தருடைய பொருளாதார பண வரவு, ஒருத்தருடைய நேரடி எதிரி, இந்த மாதிரி முக்கியமான காரத்துவம் எல்லாமே இந்த 6ஆம் பாவத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தருக்கு கடன் அமையணும், கடன் சார்ந்த வகையில் அமையுது அப்படின்னா அதுக்கு என்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 8, 11 2, 6, 8, 11 இந்த வீட்டில் குறிக்காட்டுது அப்படின்னா அந்த நபருக்கு கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஜாதகப்படி இருக்கக்கூடிய ரூலு. இப்போ நான் உங்களுக்கு ஆய்வுக்காக காட்டியிருக்கக்கூடிய இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதகருடைய டீட்டெயில்ஸில் லக்னம் சிம்ம லக்னமாக விழுந்திருக்குது. 6ஆம் பாவம் அப்படின்றது மகர ராசியில் விழுந்துருக்குதுங்க. 6ஆம் பாவம் உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குது. இந்த ராகு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கன்னி ராசியில் விழுந்திருக்குது. ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. அப்போ இந்த சூரியனுடைய குறிகாட்டிகள் எடுத்து பார்க்குறோம் அப்படின்ற போது 1, 5, 6, 7, 8 இதில் 6வது வீட்டையும் 8வது வீட்டையும் சேர்த்து குறிக்காட்டுதுங்க. அதனால் இந்த நபருக்கு வாழ்க்கையில் கடனுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே இடத்துல 5வது வீடும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடன் வாங்கி அடைக்கிற அப்படி விஷயத்த சொல்லும். 5, 6, 2 ஒரே டைமில் செயல்படுற போது நமக்கு அது ரொட்டீனில் இருக்கிறத சொல்லும். இருந்தாலும் 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 8, 11 காட்டினாலே கண்டிப்பாக கடன் அமையக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.